உலக அளவுல 126 கோடிக்கு மேல வசூல் வேட்டை நடத்தியிருக்கிற ராயன் திரைப்படம் அடுத்ததா ஓடிடில மாஸ் காட்ட இருக்குது. தனுஷுடைய ராயன் திரைப்படம் ஓடிடில என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். தனுஷ் இயக்கி நடிச்சிருக்கிற 50வது திரைப்படம் தான் ராயன். இந்த படத்துல தனுஷுடைய செல்வராகவன், பிரகாஷ் ராஜ், எஸ் சூர்யா, சுதீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், துஷாரா விஜயன், அபர்ணா பாலமுரளி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஏஆர் ரகுமான் இசையில ஜூலை 26ஆம் தேதி வெளியான இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. முதல் பாகத்துல பின்னி படல் எடுத்த தனுஷ் இரண்டாம் பாகத்துல லாஜிக் மிஸ் ஆனாலும் திரைக்கதையில தோய்வில்லாம நகர்த்திருக்காரு அப்படின்னு ரசிகர்கள்லாம் தெரிவிச்சிட்டு வராங்க. படத்துல தனுஷுடைய லுக், சக நடிகர்களோட வெறித்தனமான நடிப்பு இவை அனைத்திற்கும் மேல ஏஆர் ரகுமானுடைய மிரள வைக்கிற பின்னணி இசைன்னு இவை அனைத்துமே படத்துல மாபெரும் வெற்றிக்கு வித்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த இந்திய படத்திற்கும் கிடைக்காத பெருமை தனுஷுடைய ராயன் படத்திற்கு கிடைச்சிருக்கு. ஆஸ்கார் விருதுகளை வழங்குற அகாடமி நிறுவனமான அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நிறுவனத்தில் இருக்கிற நூலகத்தில் வைக்க ராயன் படத்துடைய திரைக்கதை புத்தகம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. தற்போது திரையரங்குகளில் வெற்றிகரமாக 2வது வாரத்தில் ஓடிக்கிட்டு இருக்க ராயன் திரைப்படம் 12 நாள்ல 80 கோடிக்கு மேல வசூல் அடிச்சிருக்கு. உலக அளவுல 126 கோடிக்கு மேல வசூல் வேட்டையை நடத்திருக்கிற ராயன் திரைப்படம் அடுத்ததா ஓடிடிலையும் மாஸ் காட்ட இருக்குது. தனுஷுடைய ராயன் திரைப்படம் ஓடிடில என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ராயன் திரைப்படம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியாக இருக்கு. அதாவது திரையரங்கல்ல வெளியாகி சரியா 4 வாரங்கள் கழிச்சு இந்த திரைப்படம் ஓடிடில வெளியாக இருக்கிறதா தகவல் வந்திருக்கு.